ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இருக்கிற ஊரில் தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழ் கிராஜுவேஷன் அப்பா நல்லா வாங்கியிருக்காங்கல்ல கப்பு, அதோட செம்மையாக இருக்கும். சூப்பராக நீ வாங்கிடுவியா? அமெரிக்காவில் இங்கே தமிழ் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணுற தமிழ் நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம பாப்பா அதில் டான்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடக்கும், அதில் டான்ஸ் ஆடுறாங்க. இந்தியாவில் நம்ம ஊரில் திருவிழா, கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் கிளம்பி போவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திருவிழா தான் இது. நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட தமிழ் கலாச்சாரம் மாறாமல் தமிழ் ஃபங்க்ஷன் எல்லாமே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு பார்த்துட்டிங்கன்னா இலப்பந்தியே போட்டு சாப்பிட்டோம். இந்த தடவை பஃபே மாதிரி தான் நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஸ்டார்டர், பிரியாணி, அப்புறம் சாம்பார் சாதம், ஒரு ஸ்வீட், அதே போல் வெஜ்லேயும் இருந்தது. ஃபங்க்ஷன்னாவே புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு மல்லிகைப்பூ வைக்கலன்னா எப்படி? இங்கே எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பேக் பண்ணி நம்ம ஊர்லேருந்து மல்லிகைப்பூ இங்கே வரும். ஆசை தீர 3 முழம் 4 முழம்னு நம்ம ஊரில் இங்கே வச்சுருப்போம். பட் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, ஓரளவுக்கு வைக்கிற அளவுக்கு சுமாராக தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்தாவே மல்லிகைப்பூவை வாங்கி மூலமாக வைக்கணும் அப்படின்னு போல தான் ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நம்மளுக்கு இங்கே மல்லிகைப்பூ கிடைக்குது. அட்லீஸ்ட் நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சுடிதார், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வியர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, அதுக்கு மேட்சிங்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் கூட இருந்தது. இமிடேஷன் ஜுவல்லரியெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. பர்டிகுலராக அந்த குட்டி குட்டி நெக்லஸ், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயரிங்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ போய் பார்த்துட்டு நம்ம ஒரு ஜுவல் எடுத்தோம். ரவுண்ட் டேபிள் செட்டப் போட்டதால் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே ஃபங்க்ஷனும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், இங்கே சான் ஆண்டோனியோவில் மட்டுமே தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கும்னு சொல்லிட்டு, இங்கே வந்தது ஒரு பாதி பேர் தான் வந்திருப்பாங்க. அவ்வளோ தமிழர்கள் இருக்கோம் இங்கே. இந்த மாதிரி தமிழ் பீப்புள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நம்ம சாம்குட்டியோட டான்ஸ் பார்த்துடலாமா?
கேமரா தொட்டுருவாங்க. டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு தமிழ்ங்கிற டிராஃபி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம மகியோட டான்ஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலிங்கிற பாட்டில் வர மாதிரி நம்ம குட்டி பாப்பாவை இப்படி என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து தமிழ் ஸ்கூலோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய ஹிந்து டெம்பிளில் வச்சுருந்தாங்க. அந்த இடமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலை மேலே இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பாப்பாவோட அவார்ட் செரிமனி பார்த்துடலாம். சம்ரிதா ஸ்ரீ நரேந்திரன் மாறுவேட போட்டியில் 3வது பரிசு, ஓவிய போட்டியில் முதலிடம். ட்ராஃபியை வாங்கிட்டு ஒரே ஹாப்பி தான். பாப்பாவோட ஸ்பீச் பார்த்துடலாம் வாங்க. நான் மலையில் படிக்கிறேன். இன்று நான் தீ பற்றி பேச போகிறேன். நான் தீ. தீ சக்தியானது. தீ சமையல் செய்ய உதவும். தீ குளிரிலிருந்து காப்பாற்றும். தீ விலங்குகளிலிருந்து காப்பாற்றும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்மளுக்கு ஃபுட்டு வந்துடும். தமிழ் ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சுங்க. பாருங்கள் மலை மேலே அந்த கோயிலேருந்து கீழே வர்ற இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ இங்கே இதோட முடியுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.